இந்திரகுமார், உச்சநீதிமன்றத்தை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சிப்பதை எப்படி பார்க்க? குடியரசு துணைத் தலைவர் வரம்பு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற ஒரு வேலையை நேற்று செய்ய தொடங்கி இருக்கிறார். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் நான் சொல்றது கட்சிகள் அல்ல, இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தாலும் நாடாளுமன்றத்தினாலும் உருவாக்கப்பட்ட அமைப்புகளின் மீதான நம்பிக்கையை இழக்க வைத்த வேலைகளை அவர்கள் கடந்த 10-11 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த வேலையினுடைய சில கோளாறுகளை உச்சநீதிமன்றம் பல நேரங்களில் சுட்டிக்காட்டி இருக்கிறது. உதாரணத்திற்கு அமலாக்கத்துறை என்பது சர்வதேச அளவில் கருப்பு பண புழக்கம் என்பது தீவிரவாதத்தை நோக்கி நகர்த்துகிறது என்பதற்காக பன்னாட்டு கூட்டங்களின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற வகையில் லோக்கல் பாலிடிக்ஸுக்கு ஈடியை பயன்படுத்துவது அப்படின்ற இடத்தை நோக்கி பாஜக நகர்ந்தது. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி அந்த வழக்கு ஒன்றை விசாரிக்கும் பொழுது அரசியல் நோக்கத்தோடு ஈடி செயல்படக்கூடாது அப்படின்றத கண்டித்தது மட்டுமல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே ஈடியினுடைய செயல்பாடுகளின் மீது பல நேரங்களில் கேள்வியை எழுப்பக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். அதே போல இன்கம் டாக்ஸாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இப்படி பலரின் மீதும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது. அப்போ தேர்தல் ஆணையரை எப்படி நியமிப்பது அப்படின்றதுல திருத்தம் செய்து தன்னுடைய கைப்பாவையாக ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய வழிவகைகளை செய்து விட்டார்கள். இடி, ஐடி, சிபிஐ உள்ளிட்ட அதுக்கெல்லாம் நீதிமன்றம் விமர்சிச்சிருக்கிறாங்க. நான் அதுக்கு வர்றேன். நீதிமன்றம் அதற்காகத்தான் ஏற்கனவே அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்ல டைரக்டா வெறுமன பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியை எல்லா முடிவையும் எடுக்கிற வகையில் இருக்கக்கூடாது, அதுல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் நீதிபதிகள் அடங்கிய குழு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தது. அதை மீறித்தான் பிரசிடென்சியல் அக்சென்ட்டோட தேர்தல் ஆணையரை தானே தேர்ந்தெடுக்கும் வகையில தானும் தன்னோட மந்திரியும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து விட்டு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஒப்புக்காக உள்ளுக்குள்ள போட்டு வைத்து வேலையை பார்த்து, அப்ப எலெக்ஷன் கமிஷனை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுது, தேர்தல் ஆணையத்தை தாண்டி இடியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுது, ஐடியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுது, சிபிஐயை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுது, பல்வேறு கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களை எம்பிக்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுது. இவ்வளவு பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இந்த உச்சநீதிமன்றம் பல நேரங்களில் கொடுக்கின்ற தீர்ப்புகள் நமக்கு தலைவலியாக இருக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு மன உறுத்தல். அந்த உறுத்தலை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே அவங்க வெளிப்படுத்தினாங்க. சந்திரசூட் அவர்கள் எலக்டோரல் பாண்டு தொடர்பாக தீர்ப்பை வழங்குகிறது சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான வகையில் இந்த எலக்டோரல் பாண்டுகள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுவதுமாக தடை செய்து உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நீதிமன்றங்களின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைகிறது, அவங்க அரசியல் அழுத்தம் காரணமா சில தீர்ப்புகளை வழங்குறாங்களான்னு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு எழுதினாங்க. இதை யார் எழுதுனா என்ன எழுதுனா அப்படின்னு நம்மலாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பிரதமர் மோடி என்னுடைய அடியால் குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெளியே இதோ பாருங்கள், இந்தியாவின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் மீது ஒரு முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள், இதை நாம் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் ட்வீட் பண்றாரு. யாரு? அந்த வழக்கறிஞர் எழுதுனது. அப்ப இதை எழுத வச்சது யாரு? அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல தேவையில்லை, பிரதமர் மோடியே அதை கோட் ட்வீட் பண்றாரு. இப்படி நீதிமன்றங்களை மிரட்டும் துணி ஏற்கனவே செய்து வந்தார்கள். இப்போ உச்சநீதிமன்றம் இப்பதான் இருக்குதா இந்திரகுமார்? நீதிமன்றங்களை ஆட்சியில் இருக்கிறவர்கள் மிரட்டுவது இப்பதான் இருக்கா? நீதிமன்றங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்க மிரட்டுறது இப்பதான் இருக்குதா அப்படின்னா அப்ப மிரட்டுறதை ஜஸ்டிஃபை பண்றீங்களா? இல்ல கேக்குறேன். இப்போ நீங்க 11 ஆண்டு நீதிமன்றங்களை மிரட்டும் பொழுதெல்லாம் நீதிமன்றங்கள் தன்னுடைய தனக்கென்று அரசியலமைப்பு சட்டம் விதித்திருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் நீதிமன்றம் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்றதுதான் கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். இந்த 11 ஆண்டுகளா தான் விமர்சிக்கிறாங்களா, அதுக்கு முன்னாடி விமர்சிக்கலையான்னு கேக்குறேன். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்கிறது என்பது வேற, நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை வழங்கலாமா கூடாதா என்பதையே விமர்சிப்பது என்பது வேற. நீதிமன்றங்கள் என்பது சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்திற்குள் தலையிடக்கூடாது, அவர்கள் தலையிட போவதும் கிடையாது. சந்திரசூட் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்க லா மேக்கர்ஸ் கிடையாது, நாங்க கான்ஸ்டிடியூஷனல் லைட்ல இந்த லா சரியா இருக்கா இல்லையான்றத பாக்குறவங்க தானே தவிர நாங்க சட்டத்தை உருவாக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஜெகதீப் தன்கர் என்ன சொல்றாரு? ஜெகதீப் தன்கர் சொன்னதுல என்ன இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை எதுவுமே சொல்லலையே, சூப்பர் நாடாளுமன்றமான்னு கேக்குறாரு. நான் முடிச்சிரேன், நான் முதல்ல சொல்லி முடிச்சிரேன் என்னுடைய கருத்தை. ஆர்டிகல் 142 என்ஃபோர்ஸ்மென்ட் ஆஃப் டிக்ரீஸ் and orders of the Supreme Court and orders as to discovery etc. அப்படின்றதுதான் ஆர்டிகல் 142.
அதாவது உச்சநீதிமன்றம் வந்து கொடுக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த வழிகாட்டுதல் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுவது தொடர்பான ஒரு ஆர்டிக்கிள். அது இந்த ஆர்டிக்கிள் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸுக்காக உருவாக்கப்பட்டது. உதாரணத்துக்கு இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தின் பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஜூனியர் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்ச அதிகாரம் தலைமை நீதிபதியாக நியமிக்கின்ற வேலையை செய்தார். அப்பதான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இது எப்படி சரியாக இருக்கும், உச்சநீதிமன்றமே தான் அதை நியமிக்க முடியும், உச்சநீதிமன்ற நீதிபதியும் இவங்களே தீர்மானிப்பாங்கன்னா அப்ப தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன், இவங்க வைக்கிறதா சட்டம், இதை கேள்வி கேட்கறதுக்கு நாதி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தான் கொலிஜியம் ஃபார்ம் பண்றாங்க. அது இன்னைக்கு ஸ்ட்ரக்சரலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை விமர்சனம் பண்ணுவது என்பது வேற. ஆனா நீதிமன்றத்துக்கு என்று இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையவே கேள்வி கேட்கிறார் ஜெகதீப் தன்கர். இல்ல கடமையில சொல்றல்ல நீதிபதிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறது. டெல்லியில ஒரு நீதிபதி வீட்டுல பணம் கட்டுக்கட்டாக எடுக்கப்படுது, அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் செய்யப்படல அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறார்ல. இல்ல அவர் மேல கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்படுகிறது அப்படின்றது இருக்குது அப்படின்னா அதுல வந்து அந்த மாநில அரசு யார் கைப்பற்றாங்க, என்ன அதிகாரம் இருக்குது, அது வழக்கு நடக்கட்டும், ரைட்டு. நீதிமன்றம் அவரை எங்க வச்சிருக்குது அப்படின்றதான கேள்வி. அதான் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. நீதிமன்றத்தை கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு யாருமே நீதிபதிகளை கேள்வி கேட்க முடியல. நீதிமன்றங்களை பல நேரங்கள்ல கடுமையான கேள்விகள் இதே அரங்கத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன். நீதிமன்றத்தை அதான் நீங்க கேக்குறீங்க இந்திரகுமார், அததான் மக்களவை மாநிலங்களவையுடைய தலைவர் கேக்குறாரு. நீங்க முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? உங்களோட வாக்குவாதம் பண்றதுக்கு நான் வரல. என்னை முதல்ல என்னோட கருத்தை பிரசன்ட் பண்ண விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உச்சநீதிமன்றம் தன்னுடைய வழிகாட்டுதல் ஒன்றை வழங்குகிறது. அந்த வழங்குற வழிகாட்டுதல்ல சட்ட ரீதியாக ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா அந்த அமர்வு உட்காரும் போதே நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். கவர்னர் தொடர்பான விவகாரத்தில் கேஸ் நடக்குது. அந்த கவர்னர் தொடர்பான விவகாரத்தில் 3 பேர் ஜட்ஜு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது இதை 3 பேர் ஜட்ஜு விசாரிக்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த ஒன்றிய அரசு வாதத்தை முன் வச்சிருக்காங்களா, 5 பேர் அமர்வு தான் விவாதிக்கணும், 3 பேர் அமர்வு இதை எப்படி விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கும் போதாவது அதை சொன்னாங்களா? சொல்லலையே. இப்ப ஜெகதீப் தன்கர் வந்து அதை பேசுவதற்கான காரணம் என்ன? இது அரசியல் உள்நோக்கத்தோடு ஜெகதீப் தன்கர் வெளிப்படுத்துகின்ற வாதம். இரண்டாவது, உச்சநீதிமன்றம் இப்போது கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்பது யாரோ கொடுத்தது அல்ல. சரி, இவங்க சொல்ற வாதத்தின்படியே வச்சுக்குவோம். ஒரு குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்குவதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கொடுக்க முடியாத வழிகாட்டுதலை யார் கொடுக்கிறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுக்குது. ஹோம் அஃபேர்ஸ்ல யார் கொடுக்குறான்னு தெரியுமா? அண்டர் செக்ரட்டரி ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். என்ன சொல்றாங்க? ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அபிஷியல் மெமரண்டம் அனுப்புறாங்க. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. யார் சைன் பண்ணி அனுப்புறாங்க? அண்டர் செக்ரட்டரி சைன் பண்ணி அனுப்புறாரு. என்னன்னு அனுப்புறாங்க? நாங்கள் அனுப்பக்கூடிய கோப்புகளின் மீது 15 நாட்களுக்குள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அண்டர் செக்ரட்டரி சைன் பண்ணி அனுப்புவாரு. அதை கோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு உள்துறை அமைச்சகத்தினுடைய கோப்புகளை வந்து 15 நாள்ல முடிவெடுக்கிறீங்க, அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள ரிப்ளை கொடுத்துறீங்க அப்படின்னா அதே விஷயத்தை நீங்க ஏன் மாநில அரசுகளுக்கும் பொருத்திக்கிட கூடாது? இவ்வளவுதான் நீதிமன்றம் கேட்டது. இதுக்கு ஏன் குதிக்கிறாரு, குய்யோன்னு குதிக்கிறாரு? ஜெகதீப் தன்கருக்கு இதுல 2 விஷயம் இருக்கு. அவர் ஒரு முன்னாள் கவர்னர், அந்த கவர்னராக இருந்து வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். அவர் அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு தனிநபராக கூட இருந்திருக்கலாம். அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன வேணாலும் செய்துட்டு போட்டோம். அவர் வந்து கவர்னராக வருகிறார். கவர்னராக வந்ததற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்தது அப்படின்றது தான். கவர்னராக வந்ததற்கு பிறகு அந்த மாநிலத்தை செயல்பட விடாமல் முடக்கினார் என்பது அந்த மாநில முதலமைச்சர் வைத்த குற்றச்சாட்டு. அப்ப ஏற்கனவே அவருக்கு ஒரு சந்தேகத்திற்குரிய பின்னணி இருக்கு. அவர் இப்ப துணை குடியரசுத் தலைவர் வர்றாரு. அப்போ தன்னுடைய பாஸ்ட், தன்னுடைய பிரசன்ட், தன்னுடைய ஃபியூச்சர்ல இருந்து அரசியல் நோக்கத்திற்காக நான் மறுபடியும் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். ஒரு ஹோம் அஃபேர்ஸ் அண்டர் செக்ரட்டரி சைன் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் பண்றாரு, பிரெஸ்கிரைப் பண்றாரு. அதை கோட் பண்ணி இதே காலத்திற்குள்ள நீங்க முடிவெடுத்தா என்னன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சுன்னா உச்சநீதிமன்றம் மட்டும் அயோக்கியத்தனம் பண்ணுது, உள்துறை அமைச்சர் வந்து யோக்கியமான ஆளா? சரி.